வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல டிக்கெட் டு ஃபினாலே அந்த டிக்கெட்டை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கிறாரு விஜேஎஸ். ஸோ அதை சொல்லிட்டு முனைப்பாக விளையாடுங்க, எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஃபினாலே போயிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. எல்லாருமே அங்கே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, பூரிச்சு போகிறாங்க, அப்புறம் பறிக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. நிறைய பேர் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குங்கிறது சிங்கிள் டாஸ்க் இல்லை, அது சீரீஸ் ஆஃப் டாஸ்க்கு. ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், மென்டலாக யோசிச்சு விளையாட வேண்டிய டாஸ்க் இருக்கும், ஜிகே இருக்கும், லக் ஃபேக்டர் இருக்கும், பேலன்ஸ் டாஸ்க் இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ்டாக தான் அது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டாஸ்க் விளையாடுறவங்களாம் இதில் ஜெயிக்க முடியாது. எல்லா டாஸ்க்லேயும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வெளியில் சில வடைகள்லாம் ஊற்றிட்டு இருக்குல்ல, வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கிறாங்கல்ல முத்துக்குமரனை பார்த்து, முத்துக்குமரனுக்கு தான் ஹை ப்ரபாபிலிட்டி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. இவர் இந்த லாஸ்ட் கேப்டன்சியில் வந்து விட்டு கொடுத்து மொக்க வாங்காமல் இருந்திருந்தாருன்னா பிக் பாஸ் கிட்ட இந்த மாதிரி கத்தி கதறி மன்னிப்பு கேட்டாலும் கல் நெஞ்ச காரண்டா நான் அப்படின்னு பிராண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, நோ கேப்டன்ரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு பிக் பாஸ் போனார்ல, அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா முத்துக்குமரன் விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இனி விட்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது, இறங்கி அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இவங்க சொல்றாங்கல்ல, அதான் பிசிக்கல் டாஸ்க்ன்றதுக்கு காயின் டாஸ்க், ரோப் டாஸ்க், டால் டாஸ்க், இந்த செங்கல் டாஸ்க், இப்படி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கு. ரொம்ப அக்ரெசிவா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜேஎஸ் போட்டு அடிச்சுட்டு இருந்தாரு இந்த காயின் டாஸ்க்லையும் ரோப் டாஸ்க்லையும். அதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ்டா சிறப்பாக விளையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் டாஸ்க்ல பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க்ல அங்கே டிக்கை போட்டுருவோம். மெமரி டாஸ்க் அதுவும் இருக்கும். மெமரி டாஸ்க்ல 15 அவுட் ஆஃப் 15 வேற லெவல் சம்பவம். அதனால தான் அவர் ப்ரொஃபஸரு. இப்போ அடுத்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி கிங்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி வைக்க முடியாமல் தானே அவர் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் தான் கிங்கு. பேலன்ஸ் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த ஸ்கிட் கேம். அதில் பார்த்தீங்கன்னா ரயானும் முத்துக்குமரனும் ஈக்குவலாக உள்ள ஒரே டைமில் வந்து அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்குற அளவில் தான் ரயான் இருப்பார். முத்துக்குமரன் அதுலேயும் கரெக்டாக ஈக்குவலாக போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரயானை தான் அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க டிடிஎஃப் அப்படின்னா. டிடிஎஃப்ங்கிறது சிங்கிள் டாஸ்க் இல்லை, அது சீரீஸ் ஆஃப் டாஸ்க்கு. ஸோ அதில் கன்சிஸ்டன்சி இருக்கணும். எல்லா டாஸ்க்லையும் சிறப்பாக விளையாடுற கன்சிஸ்டன்சி யாருக்கு இருக்குன்னா முத்துக்குமரனுக்கு தான் இருக்குது. அடுத்து யாருக்கு அப்படின்னா தான் நான் வந்து ரயானுக்கு போவேன். இப்போ முத்துக்குமரன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், செம்ம சிரிப்பாக இருந்தது. அவர் வந்து இந்த சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஜாக்லின் ரியாக்ஷன் இருக்கும் பாருங்களேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில ஹீரோக்கு ஃபைட் சீனில் ஜிப்பெல்லாம் விட்டு பெருசாக ஹெலிகாம்லாம் வச்சு சுத்த விட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படி கனெக்டே ஆகாது. அது ஒரு மாதிரி இருக்கும், ஃபேக்காக தான் தெரியும். ஆனால் முத்துக்குமரனுக்கு பார்க்கும்போது இங்கே என்ன ஜூம் போக முடியும், ஜூம் அவுட் வர முடியும், அவ்வளோதானே. ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஃப்ரேம் வேணால் மாற்றலாம், லைட்டாக ஆங்கிள் மாறும், கேமரா ஆங்கிள். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது அந்த போஸ்ட்லாம் கொடுக்கும்போது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஹீரோ மெட்டீரியலுங்க, அதில் வேற லெவல் தரமாக இருந்தது. ஜாக்லினே பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சிறப்பாக. அப்படி ஒரு ஃபோக்கஸ் கேமில் அவர் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிறாரு. அதனால நீங்கள் என்ன டாஸ்க் வச்சாலும் சிறப்பாக அடித்து ஆட போகிறாரு, இறங்கி ஆடுறாரு. அப்படின்னா இப்போ நடந்த விஷயங்களை வச்சு தான் சொல்கிறோம். நடந்த விஷயங்களை வச்சு அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ப்ரிடிக்ட் பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியை தானே பார்க்கணும். அப்படி நடந்ததை பார்க்கும்போது எல்லா டாஸ்க்லையுமே சிறப்பாக அந்த பாட்டில் ஃப்ளிப் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பேலன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டல் டாஸ்காக இருக்கட்டும், லக் ஃபேக்டர் மட்டும் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியாதுங்க. மற்ற எல்லா டாஸ்க்லையுமே வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும் முத்துக்குமரனுக்கு. ஸோ முத்துக்குமரன் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம ரயானை சொல்லலாம். ரயான் வந்து பேலன்ஸ் டாஸ்க் நல்லா பண்ணுறாரு, ஃபிசிக்கல் டாஸ்க்கும் நல்லா விளையாடுறாரு. அதை தாண்டி இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணுற இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது முத்துவோட கம்பேர் பண்ணும்போது. மற்றவங்களாம் ஆட்சி காலி பண்ணுறாரு, பட் முத்து வந்தாருன்னா அங்கே நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இவர். அப்புறம் ஜிகேல கம்மி தான் நினைக்கிறேன். லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டாவது இடத்துல ஆப்ஷன் நான் வந்து ரயானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே ஜென்ரலாக இன்னொன்று சொல்கிறாங்க, பவித்ரான்றாங்க. பவித்ராவை நான் அப்படி பார்க்கவே இல்லை. பவித்ரா சில டாஸ்கில் மேஜிக் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் சில டாஸ்கில் மொக்கையாக விட்டுருக்குறாங்க.
உதாரணத்துக்கு அந்த பாட்டில் ஃப்ளிப் அதை கூட சொல்லலாம். பேலன்ஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ சத்யா கூட அந்த கேப்டன்சியில் விட்டுருப்பாங்க, நல்லா டஃப் கொடுத்துருப்பாங்க. பட் ரயானும் முத்துக்குமரனும் இறங்கி விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே பவித்ராவால் என்ன பண்ண முடியும்? அவங்க 3வது இடத்துக்கு தான் வேணா போகலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஓவரால் டாஸ்கில் நான் 3வது இடத்துல கூட அவங்கள வைக்க மாட்டேன். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரை வைக்கலாம், ஜாக்லின் அண்ட் மஞ்சரி. ஃபிசிக்கலாக நல்லா விளையாடுவாங்க, பேலன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அந்த பேலன்ஸ் டாஸ்க்கு ஒரு முறை அந்த ரோப்லேயே பால் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஜாக்லின். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜிகேல வாய்ப்பு இருக்குது. லக் ஃபேக்டர் எப்படி தெரில. அது மற்ற எல்லாம் ஓவரால் டாஸ்க் பார்க்கும்போது ஜாக்லின், மஞ்சரி இவங்கள தான் நான் 3வது இடத்துல வைப்பேன். அடுத்த இடத்துல தான் நான் பவித்ராவை வைப்பேன். பவித்ரா வந்து ஏதாவது 1-2 டாஸ்க் வந்து சிறப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா இந்த கோ ஐபிபோ மாதிரி ஒரு லக் ஃபேக்டரும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சு சிங்கப்பெண்ணை எடிட் வேணால் போடலாம். மற்றபடி டிடிஎஃப்லாம் அடிக்கிறதுக்கு பவித்ராவுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் இப்போ சொல்ல. கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட டாஸ்க்கு, அதில் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸு அதுதான் சொல்லுது. அழுகிற டாஸ்க் வச்சா வேணா வரலாம். இன்னொரு பக்கம் முத்து வெறும் வாய்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வாய்தான்னு சொல்கிறவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம பேக்கரி அக்காவை. இப்போ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்றீங்க, சுத்தம் நெகட்டிவ்ல கூட மார்க் கொடுக்கலாம். இவன்னா இந்த டாக் பார்க்கிங், மாக்கிங் அந்த மாதிரி டாஸ்க்கு, முதுகில் குத்துற டாஸ்க்கு, இல்லை எட்டி பாஞ்சு போய் அடிக்கிற டாஸ்க்கு, தலையை சிலுப்புற டாஸ்க்கு, இதெல்லாம் வந்து டாஸ்காக வச்சாங்கன்னா டிடிஎஃப்ல அக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மற்ற டாஸ்க்லாம் நான் பார்த்துமே, ஒரே ஒரு டாஸ்க் அந்த பால் டாஸ்க், அந்த விஷ்ணு கூட உள்ள வந்து சொன்னார்ல, அந்த பிஆர் சாரி இப்போ லவரில் ஃப்ரெண்டு பிஆர் லவர், அவர் வந்து சொன்னார்ல, நீ ஒரு பாலை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் டார்கெட்டில் போடணும்ல, அது நீ நல்லா தானே பண்ணலன்னு. அந்த ஒரு டாஸ்க் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர சொதப்பல். ஸோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்களும் சரி மற்றவங்களும் சரி. இப்போ ராணவ் வேற வந்துடுவார்ல, ராணவ் ஃபிசிக்கல் டாஸ்கில் டஃப் கொடுக்கலாம், மற்ற டாஸ்க்லாம் பெருசாக டஃப் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ராணவை எங்கே வைப்போம்னா பவித்ராக்கு ஈக்குவலாக வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், ரயான், மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா, ராணவ் வேணா அப்படி வைக்கலாம். மற்றவங்களாம் ரொம்ப ஆவரேஜ் தான் ஓவரால் டாஸ்க் பார்க்கும்போது. இதில் தீபக்கை கூட வந்து இதில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மஞ்சரி, ஜாக்லின், தீபக் அந்த 3 பேருக்கும் ஒரே ஆப்ஷன் தான், 3வது இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை கூட இறங்கி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க 4வது இடத்துல பவித்ரா, ராணவ். 5 பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரை வேணால் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஆர்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஆப்ஷன் யார்? டிடிஎஃப் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.